அண்மை செய்தி. சொத்து குவிப்பு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு பதிய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்குகள் தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. திமுக எம்பி கிரிராஜன் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு ஒத்திவைத்துள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அதிகமாக சொத்துக்கள் சேர்த்தது, முறைகேடுகளில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி, சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. காமராஜ், கே.சி. வீரமணி, கே.பி. அன்பழகன் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமியின் உறவினர் சேலம் இளங்கோவன் உள்ளிட்டோர் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சத்யா ஆகியோருக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகள் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் அனைத்தும் தலைமை நீதிபதி எஸ். ஏ. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி. அருள்முகன் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கிரிராஜன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக சொத்து குவிப்பு வழக்குகள் தொடர்பாக பொது தளங்களில் தகவல்கள் இடம்பெற்றும் கூட குறிப்பிட்ட சிலர் மீது நடவடிக்கை எடுக்காததன் மூலமாக அமலாக்கத்துறை கடமை தவறிவிட்டதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். சட்டப்பூர்வ அமைப்பான அமலாக்கத்துறை கடமை செய்ய தவறும் போது நீதிமன்றம் கேள்வி எழுப்பலாம் எனவும், கூட்டணியில் இருப்பதால் முன்னாள் அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது இல்லையா எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமலாக்கத்துறை தரப்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் என். ரமேஷ் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யும்படி அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட முடியாது என்றும், அதிகாரிகள் தான் முடிவெடுக்க முடியும் என்றும், அரசியல் கட்சியின் எம்பி எதிர்கட்சியை சேர்ந்தவர்களுக்கு எதிராக தாக்கல் செய்த இந்த வழக்கு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று வாதங்களை வைத்தார். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின்படி வழக்கு குறித்த விவரங்களை தெரிவிக்க முடியாது எனவும், இது பொதுநல வழக்கு அல்ல, இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்று அமலாக்கத்துறை தரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டது. இவ்வாறாக இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கில் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.